ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சேனல் மிக்கி சிஸ்டர்ஸ். இன்றைக்கி ஈவினிங் போல் நானும் என் பையனும் என் சிஸ்டரோட வெளியில் போயிருந்தோம். அந்த ஃபன்னை தாங்க உங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு காட்ட போகிறோம். வெளியில் கிளம்பும்போதே பயங்கரமாக மின்னல் வெட்டிட்டு அப்படியே இருட்டிட்டு வந்துச்சு. மழை தான் பெய்யும்னு நினச்சேன், கடைசியில் மழை பெய்யலை. குழந்தைக்கு தொட்டிக்கு கயிறு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் தொட்டிக்கு கயிறு வாங்கிட்டு எங்கே போகலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் பானிபூரி கடை வந்துச்சு. சரி, ஓகே, அங்கே ஒரு தயிர் பூரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் பூரி தான் வாங்க போனோம். அங்கே ஐஸ்கிரீம் அந்த பாக்ஸை பார்த்தோன்னே ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஐஸை வாங்கி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டோம். அவர் அந்த சைடு தயிர் பொடி ரெடி பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் இங்கே ஐஸும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் உள்ளுக்குள்ளே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அவர் ரெடி பண்ணுற வரைக்கும். அந்த கேப்பில் போயிட்டு கொஞ்சம் பனானாஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு அவர் ரெடி பண்ணுறதை பார்த்துருந்தோம். எங்களுக்கு தெரிஞ்சவர் தான், எங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே போட்டு கொடுத்துருந்தாரு. செம்மையாக இருந்துச்சு டேஸ்ட்டு. ரெகுலர் கஸ்டமர் வேறையா நாங்கள் கேட்டோன்றதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பூரியாக நான் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக அவர் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. அதையும் வாங்கிட்டு நாங்கள் வண்டியிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து வெஜிடபிள்ஸு எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்த தயிர் பூரியை சாப்பிட்டு டின்னர் எதுவுமே சாப்பிடாம அதோடு படுத்துட்டோம்.